ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, நெப்போலியன் போனபாட்டு சொல்லுவாங்க, என்னிடம் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், என் நேரத்தை மட்டும் கேட்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நெப்போலியன் போனாபாட்டு. அதே மாதிரி தான் இங்கே சென்னையில் உள்ள ஒவ்வொரு நெப்போலியன் போனாபாட்டு தான். நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை மீறி இங்கே எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிச்சி வந்திருப்போம். எனக்காக வந்திருப்பீங்க, நவீனுக்காக வந்திருப்பீங்க, இந்த டீமில் உள்ள ஒவ்வொருத்தருக்காக வந்திருப்பீங்க. அப்படி வந்த ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, வந்த எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி முதல் மரியாதை, 16 வயதிலே, கிழக்கு போகும் ரயில், இந்த படங்களையும் பார்த்துப்பட்டு தான் சென்னைக்கு ஓடி வந்தேன். அப்படி ஓடி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனது நினச்சி நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இது போதும் நமக்கு வாழ்க்கைக்கு அப்படின்னு நினச்ச ஒரு ஆள் தான். டைரக்டர் ஆனது அதை விட ஒரு பெரிய சந்தோஷமாக நினச்சேன். இன்றைக்கி தயாரிப்பாளராகி என் அசிஸ்டன்ட் படத்தை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அந்த படத்தை வந்து பாரதிராஜா சார் வந்து அதை நடத்தி கொடுக்குறாரு அவர் தலைமையில் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நேற்று தான் போய் காலையில் நானும் சுசீந்திரனும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்துக்கணுப்பா அப்படின்னா ஊரில் இருந்தார், தேனியிலேருந்து. நேற்று காலைல வந்து இறங்கணும்னு எங்களை தான் மீட் பண்ணார். யார் வர்றா, என்ன ஏது எதுவுமே கேட்கல. நான் கண்டிப்பாக வர்றேன், உன்னையும் டைரக்டரையும் உன் யூனிட்டையும் வாழ்த்துட்டு போகிறேன், நான் பேச மாட்டேன் அப்படின்னாரு. அப்பாவுக்கு கோபம் அதிகம், இன்ட்ரெஸ்ட் மேலே, எங்கள் மேலே, எல்லார் மேலேயும். பேசினாலும் பேசாட்டினாலும் நாங்கள் உங்களை பேசிக்கிட்டே இருப்போம்ப்பா. அதே மாதிரி தான் ஐயப்பன் கோயிலுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எப்படியாவது டைரக்டர் ஐயப்பன் கோயிலுக்கு அடிக்கடி போவேன். அப்போ இங்கே போயிட்டு இருக்கும்போது ஐயப்பனை தூங்க வைக்கிற நேரம் அப்படின்னு சொல்லி ஜெயதாஸ் ஐயப்பான்னு அந்த பாட்டை, ஹரிகராசரம் பாட்டை போட்டு பாட வைப்பாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். எவ்வளோ பெரிய பவர், ஒரு கடவுளை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ஸ், எவ்வளோ பெரிய வாய்ஸ். அந்த ஐயப்பனை மட்டும் கிடையாது, இங்கே உள்ள ஒவ்வொரு உதவி இயக்குனரையும் தூங்க வைக்கிறது உங்கள் வாய்ஸ் தான். எப்படியாவது ஜெயிக்கணும் பெரிய தூக்கம் இது இல்லாத போது அப்படியே உங்கள் பாடல்கள் அந்த இளையராஜா சாரோடு சேர்ந்து கேட்கும்போது எங்களை அறியாமல் அப்படியே தூங்கிடுவோம். உதவி இயக்குனர்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி ரொம்ப பேர் லவ் ஃபெயிலியரில் இருக்கிறாங்க, அவங்களையும் தூங்க வைக்கிறது உங்கள் பாட்டு தான். அப்படிப்பட்ட உங்கள் இங்கே இந்த 50 வருஷ சினிமாவில் எங்கள் படத்தில் முதல் பாடலையே திருப்பி பாடினதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் நேரத்துக்கு ஃபஸ்ட்டு வந்தது ஜெயதாஸ் ஐயா தான். கரெக்டாக ஷார்ப்பாக 8:55 உள்ளே வந்தார். நாங்கள் எல்லாம் ஆடி போயிட்டோம். ஐயோ, நம்ம எப்போவுமே 9 மணின்னு போட்டால் நம்ம சினிமா 10 மணிக்கு தானே வருவாங்க, இவர் அது தெரியாமல் இப்போ 9 மணிக்கெல்லாம் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி நான் ஆடி போயிட்டேன். ஏன்னா இங்கே அப்படித்தாங்க, ஒரு 1 ஹவருக்கு முன்னால் டைம் போட்டு நாங்கள் பழகிட்டோம். 9னா மைண்ட் செட் ஆகிடுவாங்க, ஆமாம் 10 மணிக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லி. மன்னிக்கணும்யா, அது சொன்னார். 50 வருஷத்துக்கு முன்னாலேயும் வந்து பாட வந்தேன், இப்படி தான் என்னை உட்கார வச்சாங்க. 50 வருஷத்துக்கு அப்புறமும் இப்போ வந்தேன், இன்னமும் அப்படி தான் உட்கார வைக்கிறாங்க, ஏன் இந்த டைமை கீப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். ஏன்னா இரவு பகல்னு நம்ம சினிமா கலைஞர்கள் உழைக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன வரலட்டாயிரும். நீங்கள் வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இங்கே உள்ள மேடையில் இருக்கிறாக்கி அத்தனை ஞானவேல் சார்லேருந்து, மதன் சார்லேருந்து, எங்கள் சமுத்திரக்கணி என்னெல்லாம் ஷூட்டிங்கை எனக்காக தள்ளி வச்சுட்டு வந்திருக்காரு, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. சிம்புதவன், சீனராமசாமண்ணே, பிந்து வந்து ஹைதராபாத்தில் இருக்கீங்க சார், ஒரு பொண்ணு, ஆமாம் வெறும் ஆம்பளைகளுக்காக சொல்லியிருக்கோம், கொஞ்சம் கலர்ஃபுல் இல்லாமல் இருக்கும் மேடை, வந்துருமா அப்படின்னு சொன்னோடனே சரிங்க சார், ஓகே சார், பொறுப்பில் வந்துருச்சு. விமலேருந்து சிவகார்த்திகேயன், இங்கே உள்ள ஒவ்வொருத்தருமே, சுசியிலேருந்து எல்லாருமே ஒரு ஃபோன் தான் பண்ணான். தனஞ்சயன் சார்லாம் ஒரு ஃபோன் தான் பண்ணால் எல்லாருமே வந்து எங்களை கௌரவிச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மூடர்கூடம் இது நான் வந்து பிளான் பண்ணலாம் பண்ணலை, இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்லாம். ஒரு நண்பர் சொன்னார், என் ராம் சொல்லும்போது இன்விடேஷன் கொடுக்க போயிருக்காப்புல ஒரு இடத்துல, பாண்டியராஜ் இந்த படத்தை 65 லட்சத்துக்கு வாங்கி சேட்டலைட்டை 1.65 கொடுத்துட்டாரப்பா, இதுலேயே பாரு 1 கோடி ரூபாய் அவருக்கு லாபம் அப்படின்னாங்களா. அடப்பா, ஓகே, நான் அந்த படத்தை வந்து நான் லாபத்துக்காக பண்ணலை, கண்டிப்பாக இன்னும் நான் பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கலை. அங்கே என்னை கேட்ட நண்பர்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். நான் மெரினா படத்தை வந்து தயாரிப்பாளராகனு எதிர்பார்க்கல, ஒரு ஆக்ஷனில் தான் தயாரிப்பாளர் ஆனேன். அந்த படத்தை பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல், ரிலீஸ் பண்ணி தர முடியுமான்னு சில பேர்கிட்ட கேட்கும்போது எனக்கான என்னுடைய தவிப்பை வந்து நான் நவீன் மூஞ்சியில் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த படத்தில் இந்த சென்ட்ராயன் கேரக்டர் வந்து என்னை நடிக்க சொன்னான். ஆனால் நீங்கள் நடிச்சிங்கன்னா
ஏதோ பெரிய பிஸ்னஸ் இருக்கிறது மாதிரி நீங்கள் நடிச்சிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்களும் நடிச்சிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் படத்தை விற்க முடியும்னா அப்படின்னா நான் மெரினா பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஆஃபீஸில் உட்கார வச்சு ஷூட்லாம் பண்ணி பார்த்தான். அதை போட்டு காமிக்கும்போது எனக்கே கன்றாவியாக இருந்துச்சு. ஏன்டா தேட்டருக்குள்ள எல்லாரையும் வர வச்சு சாவடிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி சென்ட்ராயனை புக் பண்ண சொன்னேன். ஆக்சுவலாக சென்ட்ராயனை வச்சு தான் அந்த கதையை எழுதியிருந்தான். சென்ட்ராயனுக்கு அவனுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் சொல்லி போயிட்டாங்க. அப்புறம் சென்ட்ராயனுக்கு நான் தான் பிஆர்ஓ வேலை பார்த்தேன். அவனை ஃபோன் பண்ணி இவர் கோச்சிட்டு போயிட்டார், இவர் நடிச்சு கொடுக்க மாட்டார், யாருக்கும் உதவி பண்ண மாட்டார் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நான் தான் சென்ட்ராயனுக்கு ஃபோன் பண்ணி தயவுசெய்து எனக்கு அந்த படத்தை நடிச்சு கொடுறா அப்படின்னு சொல்லி பிஆர்ஓ எல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்தேன். 2 பேருக்கும் சண்டை வந்துடும். திருப்பி நான் டே கோச்சிக்காமல் வந்துடாதரா, திருப்பி என்னைய திட்டுவாண்டா அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துட்டோம். திட்டிக்கிட்டே இருந்தான் ஒரு உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னா. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், மெரினா நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, மெரினா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா உன் படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி நான் ரிலீஸுக்கு முன்னால் சொன்னேன். மெரினா ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து நின்னேன், படம் ரெடி ஆயிடுச்சுண்ணா அப்படின்னு சொல்லி. அப்படி தான் இந்த மூடர் படத்தை கொண்டு வந்தேன். படத்தை போட்டு காமிச்சான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையில் இது சும்மா ஏதோ இந்த மேடையில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பேசுன்னு யாரும் நினைக்க வேண்டாம். இதை யாரும் வாங்காட்டினாலும் நான் தேட்டரில் கொண்டு நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். அந்த கட்சி எனக்கு இருக்கு. உண்மையில் ஒரு நல்ல படம். நான் மதன் சார், என் நண்பர் ராஜா எல்லாரும் தான் போனோம். எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஒரு புது டோனில் ஒரு அழகான ஒரு காமெடி ஃபில்மை ஒரு அழகாக ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் எடுத்திருந்தான். எனக்கு பிரமிப்பாக இருந்தது. சிம்பு தான் எல்லாரும் தான் பார்த்தோம்.